ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சியில் அப்கமிங்கில் எம்டிஎஸும் சிஹெச்எஸ்எல்லும் கால்ஃபராக இருக்குது. இதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சார் எனக்கு இங்கிலீஷே வராது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வராது அப்படிங்கிற தாட்டை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் பலவீனத்தை சரி செய்யணும். சரி சார், நான் இதை எப்படி சார் செய்யலாம்? ஒன்றுமே இல்லை. கண்டினியூவாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரலையா? அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு 1000 கொஸ்டின் அடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கட்டும், ஆனா அந்த 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்க தவறான ஆன்சரை சூஸ் பண்ணுவீங்க. ஏன் இதுக்கு இந்த சரியான ஆன்சர் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாமே எப்படி கேட்கறாங்கிற அந்த கிராக் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தெரிஞ்சிடும். ஓகேவா? வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுமன் பெர்ஃபார்ம்ட் அட் த ஃபெஸ்டிவல் வெல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்க விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, ஆனா சரியா சொல்லல. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டா சொல்லலாங்கிறது தான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? அப்போ முதல்ல இந்த விஷயம் இந்த வார்த்தையை வாசிச்சோடனே என்னன்னா, சுமன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நல்லா கேட்டுங்க, ஏதோ ஃபெஸ்டிவல்னு வார்த்தை ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. நேத்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு அவனுக்கு. அதுல அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இதுதானே கான்செப்டா இருக்க போகுது. சரி, இப்ப இந்த இடத்துலதான் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது எம்பிடி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிடி ரூல்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனர், பிளேஸ், டைம், இந்த ஆர்டர்ல தான் எதுனாலும் எடுக்கணும். மேனர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தன்மை. இப்போ இந்த இடத்துல தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படிங்கிறது தானே ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, பெர்ஃபார்ம்டு வெல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும். ரைட்டு. அடுத்து பிளேஸ். பிளேஸ் எங்க சார் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் நடந்த இடம், அவ்வளவுதானே. ஃபெஸ்டிவல் ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஸோ ரெண்டாவது ஃபெஸ்டிவல். அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைம். சரியா? டைம் எப்போ? எஸ்டர்டே, நேத்து அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். சரியா? அப்போ சுமன் பெர்ஃபார்ம்டு இந்த ஃபெஸ்டிவல் வெல் இருந்துச்சுல, அதை தூக்கி அதுல அப்படி மாத்த வேண்டியதான். வேற என்ன பண்ணா, சுமன் பெர்ஃபார்ம்டு வெல் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? அப்ப வெல் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு பாருங்க. அதுலயும் வெல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அட் தி ஃபெஸ்டிவல் ரெண்டாவது டைம், இது இடத்த சொல்லிட்டாங்களா. மூணாவது எஸ்டர்டேங்கிற டைமையும் சொல்லிட்டாங்களா. சோ ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்ப அடுத்த ஒன் வேர்ட் பார்க்கலாம். இப்ப இங்கேயும் பாருங்க, he has being put behind present for life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பிராக்கெட்ல பார்க்கும்போது பிரிசைன் அப்படின்னா பிரிசைன், பிரிசைனர் அப்படின்னு சொல்லியும். சிறை அப்படிங்கிறது தான் பிரிசைன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை. லைஃப்னா வாழ்க்கை. சரியா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஏதோ ஜெயில தள்ளுறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சரியா? அப்ப யாரையோ ஒருத்தரை ஜெயில தள்ளுறாங்க. அவனை ஹீனா அவன் தெரியும். சோ அவனை ஜெயில தள்ளுறாங்க அப்படின்னு தெரியும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேஸ், ஹாவ் இந்த ரெண்டும் யதார்த்தமா அது கூட ஒண்ணுமே சேராம வேற எந்த வார்த்தையும் இல்லாம இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஹேஸ் பீன், ஹாவ் பீன் தான் வரும். ஹேஸ் கூட பீயிங் அப்படிங்கிற வார்த்தை என்னைக்குமே வராது. 4 ஆப்ஷனையும் நீங்க பாருங்க. இந்த அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, அப்ப அந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் ஆயிடும். சரியா? அப்போ ஹேஸ் பீன், ஹாவ் பீன் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட். நோ இம்ப்ரூவ்மெண்ட்னா எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான். ஆனா ஹேஸ் பீன், ஹாவ் பீன் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இது. சரியா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான். சரியா? ரைட். அப்ப என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் சிறையில் அப்படின்னு சொல்றாங்களா. இந்த சிறையில் அப்படிங்கும்போது இல்லுன்னு வருதுல, அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா உள் அப்படிங்கிறது தானே. அந்த இன் அப்படிங்கிற வார்த்தை தான். சரியா? பிகைன்னா அப்பால், சிறைக்கு அப்பால் அடைக்கப்பட்டார்னு சொல்ல முடியாதுல்ல, சிறையில் அடைக்கப்பட்டார் தானே. அப்ப எனக்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேர்ட் ஒன் பாத்திரலாமா. தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, with magnifying glass we can observe how minute increase like ants behave அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னா பூத கண்ணாடி அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அதோட இந்த வித்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வித்துங்கிற வார்த்தையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தோம்னு பாத்தீங்கன்னா, என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இவருடன் நான் இருக்கிறேன், அவனுடன் நான் சென்றேன் அப்படிங்கும்போது அந்த உடன் அப்படிங்கிற வார்த்தை வருதுல, அதுக்கு வித்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலம் நான் பார்க்கலாம், இதன் மூலம் நான் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கலாம் தமிழ்ல, அதுக்கும் நீங்க வித்த பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வைத்து, இதை வைத்து இதை ஒப்பிடலாம். சரியா? அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அதை என்னன்னு பாத்தீங்கன்னா வித்துங்கிறதுக்கு வைத்து. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, வித்துனா என்னன்னா சொல்லலாம், வித்து, வைத்து, உடன்,
அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூலம். சரியா? இப்ப இங்க சொல்ல வர்றது பூத கண்ணாடியின் மூலம். சரியா? பூத கண்ணாடியின் மூலம் பூச்சிகள் அதாவது எறும்பு போன்ற பூச்சிகளுடைய தன்மையை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. ரைட்? இது தெரிஞ்சு போச்சு. ரைட்? அப்போ வித் மேக்னிஃபைங் கிளாஸ்ங்கிறது கரெக்ட் தான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூத கண்ணாடியை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லை. பொதுவா சொல்றாங்க. சரியா? என்னைக்குமே பொதுவா சொல்றாங்க அப்படின்னாலே அந்த இடத்துக்கு நல்லா கேட்டுக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொருளை குறிப்பிட்டு இந்த பூத கண்ணாடி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தி அப்படிங்கிற ஆர்டிக்கல். சரியா? இந்த பூத கண்ணாடிக்கு மட்டும் இல்ல, குறிப்பிட்டு ஒரு பொருளை தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா தி பாய் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா தி புக்கு, தி டாய் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொம்மையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஏதாவது பொம்மையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா சொல்றாங்கனாலே ஏ இல்லைன்னா ஆன். சார் ஏ போடணுமா ஆன் போடணுமான்னா வவ்வல்ஸை வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து வவ்வல்ஸ் கிடையாது. ஏன்னா வவ்வல்ஸ்னா AEIOU இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஆன் பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஆனா இங்க எம் தான் வருது மேக்னிஃபைங். அப்போ வித் மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். சரியா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். My niece pick me up from the station if she gets short leave from here office அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏதோ பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரியா? என்னுடைய மருமகள் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஓகே, இந்த இடம் அவ்வளவு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார் அப்படிங்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, இந்த இஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதா, இந்த இஃப்க்கு அடுத்தாக்குல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா she gets அப்படின்னு இருக்கா. இந்த வெர்பு என்னவா இருக்கு? நல்லா பாருங்க, கெட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இது எப்படி சார் நான் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட அப்படின்னா ஒன்றும் இல்லை, சில வார்த்தைகள் படிச்சாலே போதும் தெரிஞ்சுக்கலாம். அதோட மட்டும் இல்லாம SES நல்லா பாருங்க, கெட்டு கூட SES சேர்ந்திருக்கு அப்படின்னாலே அது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சுனாலே வில் யூஸ் பண்ணணும். எங்க செகண்ட். சரியா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல எங்கன்னா செகண்ட் பார்ட்ல வில் யூஸ் பண்ணணும். சரியா? செகண்டா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்டா இருக்கிறது தான் செகண்ட். சரியா? இஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் செகண்ட் பார்ட். சரியா? மை நீ நைஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரியா? முதல்ல நார்மலா வில் யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்? வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா வில் யூஸ் பண்ணணும். வில் வச்சு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டு தான் இருக்கு. ஓகே, ரைட். அப்போ அதுல நான் எதை சார் சூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா வில் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் சொன்னேன். வில் ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண சொல்ல ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, வில் பிக்கப் மீ அப் அப்படிங்கிறது தான். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்தர் த பேரண்ட்ஸ் நாட் த சைல்டு, அதுக்கப்புறம் பிராக்கெட்ல வேர் ஹாப்பி அபவுட் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்தர்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ரெண்டு பேரை சொல்லுதோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்தர் பேரண்ட்ஸ் நார், நெய்தர்னு வந்துருச்சுனாலே நார்ங்கிறது தான் பயன்படுத்தணும். அப்ப அந்த இடத்துலயும் எதுவும் தப்பு இல்லை. த சைல்டு அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை மற்றும் பெற்றோர்கள் இருவருமே சந்தோஷமா இல்லை. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை வச்சு. சரியா? நான் இப்ப என்ன சொன்னேன், என்னையே மீறி என்ன சொன்னேன், ரிசல்ட்டை வைத்து தானே, அதே தான், வேற எதுவுமே இல்லை. ஒரு ரிசல்ட் ஏதோ வந்திருக்கு, அதை வச்சு ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்திடுவோம், வித்துங்கிறது பயன்படுத்திடுவோம். ஓகே, சரியா? அப்ப வித்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வித்து முடியக்கூடிய ஆப்ஷன் ரெண்டு தான் இருக்கு. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் தான். சரியா? அப்போ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எலிமினேட்டட் ஆயிருச்சு. ரைட். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் வெர்புக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்ப் பயன்படுத்தணும், புளூரல் சப்ஜெக்ட்டுக்கு புளூரல் வைப் பயன்படுத்தணும். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்குலரும் கிடையாது, புளூரலும் கிடையாது, ஜீரோ. சரியா? ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு பேருமே இல்லைன்னா ஜீரோ தானே, ஒருத்தருமே இல்லை அப்படின்னா ஜீரோ. ரைட். அப்ப ஜீரோக்கு வந்து ஏதாவது கண்டிஷன் இருக்குன்னா ஜீரோக்கு சிங்குலர் வெர்பு தான் பயன்படுத்தணும். சரியா? வேர் அப்படிங்கிறது புளூரல் வெர்பு, வாஸ் அப்படிங்கிறது தான் சிங்குலர் வெர்பு. அப்போ ஆப்ஷன் ஏவா பியான்னு பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். அடுத்து ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டிட் யூ பிராட், ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இந்த சென்டென்ஸை வாசிக்கவே வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
டூ, டிட்டு, டஸ் இதெல்லாம் வருது அப்படின்னாலே இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். சரியா? டிட் யூ பிராட் அப்படின்னு வராது. பிராட்ங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் ரெண்டுமே சொல்லிக்கலாம். சரியா? ரெண்டுமே. அப்ப டிட் யூ பிரிங் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ டிட் யூ பிரிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டூ, டிட்டு, டஸ் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அடுத்து வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். திஸ் அப்பியர்ஸ் டு பி தி ஹேண்டி ஒர்க் ஆஃப் சம் ஒன் ஹூ டு பிலாங்ஸ் டு எ கிரிமினல் கேங். என்னதுன்னா இப்போ ஒரு தோற்றம், இந்த 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 வேலைகளெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரிமினல் கேங்கினுடைய செஞ்சதை மாதிரி தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ நீங்களே யோசிங்களேன், சம் ஒன் ஹூ டு பிலாங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்த்துருப்போம். சரியா? பிலாங்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். சரியா? ஹூ டு பிலாங்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ரைட்? எப்பவுமே டூக்கு அடுத்து ஹூ டு பிலாங்ஸ் அந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லா பிராக்கெட் இருந்திருக்கணும். ஆனா கேள்வியில கொஞ்சம் தப்பாயிடுச்சு. சரியா? வேற எதுவுமே இல்லை. ஹூ டு பிலாங்ஸ் ஃபுல்லாமே பிராக்கெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சம் ஒன். சரியா? சம் ஒன் யாரையோ பத்தி தானே பேசுறாங்க. அப்ப ஆட்களை பத்தி பேசுனா ஹூ. ஓகே, ஹூ பிலாங்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? WH கொஸ்டின், இப்போ வேர் ஆர் யூ கோயிங், வாட் இஸ் யுவர் நேம் அப்படிலாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான் அது. அப்போ WHக்கு அப்புறம் வெர்பு தான் வரணும். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிலாங்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வெர்பு, வேற எதுவுமே வெர்பு கிடையாது. ஓகே, அப்போ ஹூ பிலாங்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து த புக் தஸ் ஐ கேவ் யூ இஸ் மைன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்பிளேஸ் தெம் ஆர் லெண்ட் தெம் டு சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா த புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ அந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புத்தகங்கள் அப்படிங்கிறது தானே நிறைய இருக்கு. இங்க பிராக்கெட்ல தோஸ் ஐ கேவ் யூ இஸ் மைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இங்க பாருங்க, புத்தகங்கள் அப்படிங்கிறது பன்மை. பன்மைக்கு பன்மைக்கான வெர்பு தானே பயன்படுத்தணும். இஸ்ங்கிறது ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடியது, ஆர் அப்படிங்கிறது தான் பன்மைக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ அந்த வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆர் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இதுல ஆர் இருக்கு, ரெண்டாவது இது நோ இம்ப்ரூவ்மெண்ட், மூணாவது இதுலயும் இஸ் தான், நாலாவது இதுலயும் இஸ் தான். அப்ப என்னன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் ஆர் இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இஃப் கிளாஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்ரடார் டாக் வந்து கீழே விழுந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்க கீழே கிடந்த ஒரு பிஸ்கட்டை அது சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறது தான். சரியா? கீழே விழுந்ததால் அது பிஸ்கட்டை சாப்பிட்டது அப்படிங்கிறது தான் இது கான்செப்டா சொல்ல வராங்க. சார் அப்ப இது இஃப் கிளாஸ் பயன்படுத்திருக்கலாமே? கண்டிப்பா இஃப் கிளாஸ் தான். ஆனா இஃப்க்கு பதிலா சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தலாமா? தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்து அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்னன்னு பயன்படுத்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கல்ப்டு அப்படின்னு இருக்கா, இங்க கல்ப்டு GULPED அப்படின்னு இருக்கா. அப்போ அது வெர்போட செகண்ட் ஃபார்ம். வெர்போட செகண்ட் ஃபார்ம் இங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இஃப் கிளாஸ்லயும் வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சின்ஸ் இட் ஃபெல் அப்படிங்கிறது தான். சரியா? ஃபெல் அப்படிங்கிறது தான். ஃபால்ஸ்ங்கிறது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ சின்ஸ் இட் ஃபெல் அப்படிங்கிறது ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து 10வது என்னன்னு பாத்தீங்கன்னா த ஆப்பிள் டே, ஆப்பிள் எ டே கீப் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்றாங்க. த ஆப்பிள் எ டேங்கிறது ஒரு இடியம் தான். ஆனா ஆப்பிள் அப்படிங்கும்போது வவ்வல்ஸ் தானே, ஏ தானே வருது. an ஆப்பிள் அப்படின்னு தானே சொல்ல முடியும். an ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும். அப்ப an ஆப்பிள் எ டே அப்படிங்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ரைட். இன்னைக்கு நம்ம 10 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்போம். இதுல நிறைய விஷயங்கள் கஷ்டமா தோணினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி திருப்பி செய்யும் போது தான் அது தெளிவடையும். ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காம டாப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.